ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, நம்ம இப்போ பார்க்க போகிற மிகப்பெரிய ஒரு முக்கியமான தலைப்பு என்னென்னா, 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன, இந்த கோச்சார கிரகங்கள் என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகுது, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய சேனல் மூலமாக நம்ம உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை பார்த்துட்டு நீங்களும் நிறைய ஆதரவு கொடுத்துக்கிருக்கீங்க. இப்போ உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகத்துவம் என்றாலே அது மகர ராசி தான். மகத்துவம் என்றாலே அது மகர ராசி தான். அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான, எப்பொழுதுமே ஒரு செயல்பாடுகளை செய்யக்கூடிய அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது, உங்களுடைய கர்மான்னு சொல்லி ஏன் உங்களை மட்டும் அதிகமாக சொல்கிறாங்க, உங்களுக்கு மட்டும் ஏன் கர்மா மிகப்பெரிய ஒரு ஆளுமை செலுத்துது அப்படிங்கிற கேள்விக்கு இன்னும் உங்களுக்கு விட தெரியல. ஏன் கர்மா உங்களை ஆளுமை செலுத்துது அப்படின்னா, காலபுருஷன் ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதியாக வருவது யாருன்னா மகர ராசி தான். மகர ராசி அன்பர்கள் மட்டுமே எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா, தன்னுடைய செயல்பாடுகளை செய்வதை விட மற்றவர்களுடைய செயல்பாடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. மற்றவர்களுடைய பிரச்சனைக்கு முதன்மையாக நின்று ஒரு வழி நடத்துவீங்க. அப்படிப்பட்ட மற்றவர்களுடைய கர்மாவை நீங்கள் அழிப்பதனால, மற்றவர்களுடைய கர்மாவுடைய சுமைகளை குறைப்பதனால உங்களுக்கு அதிகமாக கர்மா ஏற்படுது. முற்பகுதியில் நீங்கள் என்ன செஞ்சீங்களோ செய்யலையோ, இப்பகுதியில் இப்பிறப்பில் நீங்கள் பல நபர்களுக்கு நன்மையை தான் செஞ்சுருப்பீங்க. கெட்டது செய்வதற்கான சூழ்நிலையே உங்களுக்கு வராது. ஆனால் உங்களுக்கு நிறைய பேர் கெட்டது செஞ்சுருப்பாங்க. நிறைய பேர் உங்களை ஒரு சுமை தாங்கியாக, என்ன சொல்லுவோன்னா, மாடாக உழைச்சான் அப்படிம்பாங்கள்ல, அதுக்கு நீங்கள் தான் எடுத்துக்காட்டு. அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு விசுவாசமாக இருப்பீங்க. உண்மையான விசுவாசம் அப்படின்னா நீங்கள் தான். அந்த அளவுக்கு உங்களுடைய இயல்பான தன்மை இருக்கும். இது உங்களுடைய பொது குணம். அப்படி பொது குணத்திலேயே நீங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்கீங்கன்னா, இப்போ உங்களுடைய கிரக அமைப்பு ரீதியாக நீங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகிறீங்க. இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. எதிர்பார்க்காத ஒரு உயர்ந்த பதவி கிடைக்க போகுது. மதிப்பு மரியாதை கிடைக்க போகுது. உங்களுடைய அங்கீகாரம், உங்களுடைய திறமை எல்லாமே இன்னைக்கு ஒரு இருட்டு வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்ச ஒரு பொருளாக இருக்குது. பிரைஸ் நிறைய வாங்கியிருப்பீங்க. நிறைய இடங்களில் உங்களுடைய திறமையை நீங்கள் வெளியே கொண்டு வந்திருப்பீங்க. ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு இருட்டுக்குள்ளே அடைச்சி வச்ச ஒரு பொருளாக தான் வச்சுருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும். நம்ம ஒரு படத்தில் கூட நம்ம விஜய் சார் தன்னுடைய திறமை மூலமாக நிறையா போட்டியில் வெற்றி பெற்றிருப்பார். வெற்றி பெற்று பரிசுலாம் வாங்கி வச்சுருப்பார். அந்த பரிசை தன்னுடைய அப்பா எதுவும் கோவப்படக்கூடாது என்ன பண்ணுவார், மறைச்சி வச்சுருப்பார். அதே மாதிரி தான் நீங்களும் உங்களுடைய திறமைகள் எல்லாமே ஒழிச்சு வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. மற்றவங்க யாரும் கஷ்டப்படுத்தக்கூடாது, கவலைப்பட்டுறக்கூடாதுங்கிறக்காண்டி உங்களுடைய அத்தனை விதமான ஒரு சந்தோஷத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உள்ளே அடைச்சி வச்சு உட்காந்து வேலை பார்த்துக்கிங்க. அதை இப்போ வெளிப்படையாக வரக்கூடிய காலம். உங்களுடைய திறமையை நீங்கள் வெளியே கொண்டு வரக்கூடிய அற்புதமான மாதம். உங்களுடைய முழு ஆதிக்கமும் இந்த பிரபஞ்ச சக்தி செயல்படுத்த போகுது. இந்த பிரபஞ்ச சக்தி மூலமாக நீங்கள் அத்தனை விதமான ஆதிக்கத்தையும் வெளியே கொண்டு வர போகிறீங்க. உங்களுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை சந்திக்க போகுது. கடன் சுமையிலேருந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க. கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க. உங்களுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக உங்களை லாக் பண்ணி, உங்களை கஷ்டப்படுத்தி, உங்களை கரும்பு ஜூஸ் மாதிரி புழிஞ்சு சக்கையை தூக்கி வெளியே போட்டு
ஜூஸை குடிச்சிட்டு ஏப்பம் விட்டு போன நபர்கள் எல்லாமே ஏமாந்து போயிடுவாங்க. அவங்கள விட நீங்கள் உயர்ந்த நிலைக்கு போவீங்க. இது உறுதியாக நடக்க போகுது. கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இயங்குது. இந்த நிலையில் கூட நீங்கள் உங்களை பற்றி யோசிக்காமல் மற்றவங்கள பற்றி யோசித்தீங்கன்னா உங்கள் பின்னாடி உங்கள் குடும்பம் கஷ்டப்படும். அதனால் உங்கள் குடும்பம் கஷ்டப்படக்கூடாது, உங்கள் குழந்தை குட்டிகள் கஷ்டப்படக்கூடாது. உங்களை நம்பி வந்த உங்கள் பொண்ணோ, அதாவது உங்களை நம்பி வந்த உங்கள் மனைவியோ, அல்லது உங்களை விரும்பி ஏற்றுக்கிட்ட உங்களுடைய கணவரோ கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்காக வாழ கற்றுக்கோங்க. இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க, மிஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய திறமையை வெளியே கொண்டு வாங்க. நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரே ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. உங்களை விட வயது மூத்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு நபர்களாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய கம்பெனியில் உள்ள மிகப்பெரிய ஒரு நபராக இருந்தாலும் சரி, உங்களை விட உயர்ந்த இடத்துல இருக்க நபர்களிடம் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் தலைக்கணத்தில் பேசிடக்கூடாது, அவங்கள மதிக்காமல் இருந்துடக்கூடாது. அதே போல் மகர ராசிக்காரங்க எதை செய்வதாக இருந்தாலும் சரி, எந்த நல்ல விஷயம் செய்வதாக இருந்தாலும் சரி, கூட இருக்கவங்கள்ட்ட இந்த மாதம் உறுதியாக எந்த ஒரு சூழ்நிலையும் சொல்லாமல் மௌனம் சாதித்து ஒரு என்ன சொல்கிறேன், இறைமறை காயாக நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றி உறுதி. வெளிப்படையாக சொன்னீங்கன்னா அதை வேறு யார் தட்டிட்டு போயிடுவாங்க, அந்த காய் வேறு யாருக்காக போயிடும். கவனமாக இருங்க, கரெக்டாக செய்யுங்க, உறுதியாக மகிழ்ச்சி உண்டு. இந்த மாதத்தில், அக்டோபர் மாதத்தில் நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் நான் சொல்கிற வழிபாடை மனசார செஞ்சீங்கன்னா உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு. இந்த மாதம் நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பெருமாள் கோவிலில் போய் மகாலட்சுமி அன்னைக்கு தாயாருக்கு போய் நீங்கள் தாமரைப்பூ வாங்கி கொடுங்க. தாமரைப்பூ வாங்கி கொடுத்து மனசார நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான தடைகளும் நீங்கி நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டு. என்ன கிழமை வழிபாடு செய்யணும், எந்த ஓரையில் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன். நீங்கள் கீழே வழிபாடு செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் உங்களுடைய பேர், எந்த ஊர்லேருந்து நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் போட்டுட்டு எனக்கு அதை ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க. நீங்கள் என்ன கிழமை என்ன ஓரையில் போய் வழிபாடு செய்யணுங்கிறத நீங்கள் எனக்கு பதிவிட்ட நேரமும் உங்களுடைய ஜாதக அமைப்பையும் வச்சு உங்களுக்கு கணக்கிட்டு சொல்கிறேன். மனசார பண்ணுங்கள், மாற்றம் உண்டு, ஏற்றம் உண்டு, எல்லா விஷயங்களிலும் முதன்மையாக இருப்பீங்க. நேர்களே, இப்போ வரை நீங்கள் பொறுமையாக பார்த்துருக்கீங்க. இப்போ நம்ம சொன்ன வழிபாடை ஃபுல்லாக மனசார செய்யுங்க. ஏன்னா ஒவ்வொரு ராசி நேயர்களுக்குமே ஒவ்வொரு விதமான வழிபாடு சொல்லியிருக்கோம். இது இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு இப்போ சொல்லணுங்கிறத, இந்த மாதத்தில் சொல்லணுங்கிறத நமக்கு கொடுத்துருக்கு. அதை நம்ம சொல்கிறேன். அப்போ நீங்கள் இந்த வழிபாடை மனசார செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் நல்ல மாற்றம் வரும். இது பார்த்திங்கன்னா பொது பலன்களே 20% உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ். அது கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் 20% தான், மிகப்பெரிய நன்மைன்னு சொல்லக்கூடிய விஷயமா இருந்தாலும் 20% தான். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு ராசின்னு உங்கள் ராசியை பற்றி சொல்லியிருக்கோம்னா உங்கள் ராசியில் கோடான கோடி நபர்கள் இருக்கீங்க. ஒவ்வொரு நபர்களுமே ஒவ்வொரு வருஷத்தில் பிறந்திருப்பீங்க, ஒவ்வொரு மாதத்தில் பிறந்திருப்பீங்க, ஒவ்வொரு நேரத்தில் பிறந்திருப்பீங்க, ஒவ்வொரு ஊரில் பிறந்திருப்பீங்க. அப்போ எல்லாருக்குமே இது அப்படியே லைஃப்பை மாற்றம் கொண்டு வந்துருமா? எல்லாருக்குமே அதே கஷ்டத்தை கொண்டு வந்துருமானா கிடையவே கிடையாது. உங்களுடைய சுய ஜாதகம் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும். அப்போ சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய மனசில் உள்ள கவலைகளையோ அல்லது உங்களுடைய எதிர்பார்ப்புகளையோ நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. நம்மளுடைய கம்பெனியிலேருந்து உங்கள் ஃபோனை அட்டன் பண்ணுவாங்க. உங்களுடைய ஜாதக ரீதியான பலன்கள் நீங்கள் எப்போது என்னை காண்டாக்ட் பண்ண முடியும், எப்பொழுது தெரிஞ்சுக்கலாங்கிறத உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் நான் தெளிவாக சொல்ல தயாராக இருக்கிறேன். நீங்கள் பண்ண வேண்டியது
அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிட்டு வாங்க. ஓகேவா? உங்களுக்கான பதில்கள் தெளிவாக சொல்லப்படும், உங்களுக்கான வழிபாடு எடுத்து கொடுக்கப்படும். உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்குங்கிறத நீங்கள் உணர்வுபூர்வமாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய பாக்கியம் சூழ்நிலைகள் உறுதியாக கிடைக்கும். நீங்கள் விருப்பப்படுறவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள். ஓகேவா? மேலும் நம்மளுடைய யூடியூப் சேனல் லிங்கை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு அனைவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுவோங்க. அவங்களுமே இந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை, ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அது மூலமாக உங்களுக்கு ஒரு 10% உங்களுக்கு பிரபஞ்ச சக்தி ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பதை உறுதியாக சொல்லிக்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.